மலை மேலே போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கொடைக்கானல் ரூட் எது பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் டு பாச்சலூர் தாண்டிக்குடி பண்ணக்காடு கொடைக்கானல் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். பிரமாதம். இங்கேருந்து மேக்ஸிமம் கார் எங்கேயுமே ஓரத்தில் நிப்பாட்ட முடியலங்க. ரோடு ரொம்ப சின்ன ரோடாக இருக்கா, நிப்பாட்டி போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம் தான். நிப்பாட்டி எதுவும் பண்ண முடியாது. ஏஆர் எஸ்டேட் பாச்சலூர். வண்டியா சி தேவையில்லாம வண்டி ஓட்டுடா புல்லோட. ஸோ இப்போ நம்ம பாச்சலூரை தாண்டிக்குடி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து பண்ணக்காடு, பண்ணக்காட்டிலேருந்து கொடைக்கானல். இந்த மாதிரி நாங்கள் ரோட்டில் போகும்போது என் பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதில் இறங்கி ஆராய்ச்சலாம், சும்மா ஆடுறா. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் இந்த நிறைய அந்த மாதிரி போகிற வழியில் அந்த மாதிரி ரிவர்லாம் பார்த்துட்டே போகலாம். யானையில் இந்த பக்கம் நிறைய அனிமல்ஸ் வருங்க. அதனால தான் வந்து 2 பக்கமும் அந்த இரும்பு வேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பைக்கில் வராங்க யாரோ. போஸ் குடிச்சலாம் ஸ்டெயில் ஆகுது போஸ். ஹீரோடா. இதுக்குள்ளே நான் இறங்கி போனால் ஒரு கோயில் நிறையா ஊரெலாம் வருதுங்கிறாங்க. எஸ்டேட்டு காடெல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய. இதோட மோசம் வந்தாங்க ரூட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டே கீழே வராது, அந்தளவுக்கு டீப் ஃபாரஸ்ட் இந்த ரூட்லாம். சரி வாங்க காரில் போவோம். யானைக்குன்னா வந்து மிச்சிட போகுது. போகலாமா? மாடு வழி விடுங்க. என்னடா முட்டுற மாதிரி வருது. இப்போ அந்த பக்கம் போயிடுச்சுப்பா, ஓரத்தில் போயிடுச்சுப்பா. ரோடு ரொம்ப சின்னது ரோடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ரோடு நல்லா இருக்குது, குண்டு குழியுமாலாம் இல்லை. ஆனால் வந்து ரொம்ப சின்ன ரோடு. இந்த பக்கம் பஸ்ஸெல்லாம் சத்தியமாக போக முடியாது. ஏன்னா 2 கார் வந்தால் கூட வழி விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன ரோடு. அதில் இந்த மாதிரி நிறையா டேர்னிங்ஸ் வரும், நிறையா ஹேர்பின் பென்ஸ் வரும், நிறையா மேடெல்லாம் வரும். ஐயோ மேப் எங்கெங்கேயோ மேப் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கூகுள் மேப் இல்லாமல் கரெக்டாக போகிறோமா கூட தெரியல. ஏன்னா ரொம்ப நம்ம போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃபாரஸ்ட்டுங்க. நல்லா டீப் ஃபாரஸ்ட் இது. கீழெல்லாம் நார்மலாக இருக்கலாம், நிறையா பாம்பு புத்தெல்லாம் இருந்தது. ஸோ கீழெல்லாம் பார்த்து இது பண்ணணும். ஆனால் இந்த பக்கம் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. ஸ்கூல்னு பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியலங்க. ஸோ கொஞ்சம் பாச்சலூர் கொஞ்சம் நல்லா பெரிய ஊராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வருது, கிராமங்கள்லாம் வருது. நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது இங்கே. நிறையா வந்துட்டு வாழை தோட்டங்கள் வரும்போது பார்த்தோம். அதுக்கப்புறம் பெப்பர் எஸ்டேட்டு, இந்த ஏலக்காய் எஸ்டேட்லாம் இந்த பக்கம் ஓரளவு இருக்குங்க. கரெக்டாக தான் போகிறோம்மா. ஏன்னா ரோடு இப்படி தான் இருக்குது. ரோடு ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கு. நான் கரெக்டாக நம்ம ரோடை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம் ரோட்டில். வேறு இதுக்கப்புறம் இதே சின்ன ரோடு, இன்னும் ரொம்ப ஒத்தையடி பாதை மாதிரிலாம் சைக்கிளில் போக முடியாத அளவுக்கு சின்ன பாதையெல்லாம் இருக்குது. அந்த பக்கம்லாம் ஊர் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க டைரெக்ஷனை. ஸோ வந்துட்டு அங்கெல்லாம் போக முடியாது காரில் கண்டிப்பாக. நம்ம இன்னும் நல்லா ஒரு 4 வீலர் ட்ரைவெலாம் வாங்கினா அப்படியே வேறு நல்ல ஆஃப் ரோடுக்கெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. என்னடா எப்படி போனது இல்லையே, யாரையும் காணாமல். ஓ மை காட், நடுப்பட்டி. இப்படி போனால் நடுப்பட்டின்னு காட்டுது, ஸ்ட்ரைட்டாக போனால் கேசி பட்டின்னு காட்டுது. எந்த பக்கம் போனது இல்லையே, யாட்டாச்சும் யாரையும் கேட்பமா, ஒருத்தங்களே காணாமல். என் மேப் இந்த மாதிரி காட்டுதுங்க. நம்ம என்ன பண்ணுறது? இப்படி போனால் பிளாக். இரு ஃபஸ்ட்டு இந்த சைடு போனால் பிளாக்கா? ரோடு இல்லை, அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமான்னு தெரியலையே. இப்படி போகுது, பெரும்பாறை வழியாக போகுது. யாரோ வராப்பில் கேட்போம். அண்ணா தாண்டிக்குடி எப்படிண்ணா போனோம்? இங்கே தானே கரெக்ட் ரோட்டண்ணா. சார் தேங்க்ஸ்ண்ணா.
ஆ ஆ ஓகேண்ணா தேங்க்யூண்ணா ஸோ நல்ல பேர் வந்தாப்புல. ஏன்னா 2 ரோடு குழப்புதா மேப்பில், அதனால கடுப்பாக இருக்குது, கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்ததா. சரி அப்படி போயிடலாம். கேசிப்பட்டி போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்து போகணும் அப்படின்னாங்க. வந்தாச்சு, கேசிப்பட்டிங்கிற ஒரு ஊருக்குள்ளே வந்தாச்சு. யாராச்சும் கேட்டுப்போங்க. அண்ணா தாண்டிக்குடி எப்படிண்ணா போகணும்? தாண்டிக்குடி ரைட்டா? ஓகே தேங்க்யூ. ஏன்னா எங்கேயுமே டவர் எடுக்க மாட்டுது, சிக்னல் எடுக்க மாட்டுது. வாட் அ புவர் சிக்னல் ஆஃப் ஏர்டெல். ரைட் சைடு போகணும். ஹோட்டலில் இருக்குடா இங்கே சாப்பிட்றதாங்க. காலைல என்னடா சாப்பிட்டோம், பஃபே தானே. இந்த பக்கம் போகணும் தாண்டிக்குடி. தாண்டிக்குடி ஏன் கேட்குறேன்னா, அந்த வழியாக போயிட்டு நம்ம பண்ணக்காடு வழியாக போயிட்டு கொடைக்கானல் போகிறதுக்கு. சரி, அதுதான் பெரிய காட்டு ரோடு கொடைக்கானல் போகிறதுக்கு. என்ன ரோடு இந்த பக்கம் கொஞ்சம் மோசமாகிடுச்சு, பள்ளமாக இருக்கே. ரோடு பேந்து கிடக்குங்க போக போக. என்னடா அது, ஏதோ ஆக்சுவலாக அந்த கேசிப்பட்டி தாண்டினதுக்கப்புறமே சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லைங்க. எந்த வண்டியும் பார்க்க முடியல. நாங்கள் இப்போ தனியாக போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ரொம்ப திகிலாக இருக்குங்க. பாருங்கள், அப்படி இருட்டிருச்சு பாருங்கள். டக்குன்னு கூகுள் மேப்பில் பாதை இல்லைன்னு காட்டுது. யாராச்சும் வாங்கடா துணைக்கு, யாரையுமே காணும். வந்துட்டார் அண்ணே வந்துட்டார் சொல்லி வாய முடியலட்டாங்க. அங்கே போர்டில் வச்சுருக்காங்கப்பா. ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டரு ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தது. தாண்டிக்குடி 19 கிலோமீட்டரு இங்கேருந்து. இன்னும் லாஸ்ட் டைம் கொடைக்கானல் வந்தப்போ அங்கே போயிட்டு போகலான்னு பார்த்தேன், தாண்டிக்குடிக்க முடியல. மரம்லாம் உழுந்துக்கிட்டு கீழே செடிகள். வேன்லாம் நிற்குது. ஊரா? நம்ம கரெக்டான ரூட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கூகுள் மேப் இல்லாமல் சர்வே பண்ணுறது, மேப் இல்லாமல் சர்வே பண்ணுறது இப்போ கஷ்டமாக இருக்குல்ல இந்த காலத்தில். கரெக்டாக நம்ம ஏறி உட்காந்தா ஒரு சில நேரம் சொதப்பி விட்டுருவோம். ஒரு சில போய் சாக்கடை இல்லாமல் இதை தள்ளி விடுவோம் கூகுள் மேப்பு. ஆனால் ஒரு சில நேரம் அது இல்லாமல் போகவும் முடியல சில இடங்களுக்கு. ஏதோ ஒரு ஊருங்க அது. வான்கோழி, வலி வான்கோழி. வலி விடுதா இல்லையா? பிரியாணி போட்டுருவாங்க அப்புறம் தள்ளிக்க. இந்த பக்கம் நாங்கள் வர்றோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஹில்ஸ் ஏறின ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இருந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டவர் கொஞ்சம் கூட எடுக்கலைங்க. இங்கே மேப் காட்டுது பாருங்கள். வத்தலகுண்டு 41 கிலோமீட்டர். ஏன்னா வத்தலகுண்டு கொடைக்கானல் போக தேவையில்ல, பண்ணக்காடு வழியாக வளைஞ்சு போயிடலாம். ஸோ அந்த பாதையில் போயிடும். அதனால் இங்கேருந்து கொஞ்சம் ஷார்ட் வத்தலகுண்டு. கொடைக்கானல் அந்த ஹில்ஸ்லேயும் பாருங்கள், ஆக்சுவலாக எவ்வளோ கிராமங்கள் இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே. நடுவில் ஊரெலாம் வருதா, அதனால் கொஞ்சம் சேஃப்டி தான். ஆனால் பெட்ரோல் பங்க் இல்லைங்க. கிட்டத்தட்ட எங்கே ஒட்டஞ்சத்திரத்துக்கு அப்புறம் இருந்து ஒரு பெட்ரோல் பங்க் கூட கிடையாது. ஸோ இந்த ஊருக்காரங்க கூட பெட்ரோல் வாங்கிட்டு தான் வந்து
ஆக்சுவலாக வண்டிகள் பெட்ரோல் போட்டு தான் ஃபில் பண்ணிட்டா வருவாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக பெட்ரோலே கிடையாதுங்க, எங்கேயுமே பெட்ரோல் பங்க் கிடையாது. பட் சில கடையெல்லாம் வச்சு சேல் பண்ணுவாங்க சில பேர்லாம். ஏன்னா இங்கே வெளியில் 110 ரூபானா இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா சேல் பண்ணுவாங்க வச்சு. அதிகமாக வந்து இந்த பக்கம் வண்டி போயிட்டு வர்றது இல்லைங்க. ஸோ அதனால் நம்ம ஜாலியாக போகலாம், ட்ராவல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்ல ஒரு வேலியில் இறங்கிக்கிட்டு இருக்கோம் கீழே. ஆனால் மேக்ஸிமம் இதில் 30-40 தாங்க ட்ராவல் பண்ண முடியும் இந்த ரூட்டில். ஸோ அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணாதீங்க, அப்போ ஸ்பீடாக போகாதீங்க, நிறைய டேர்னிங்ஸ் வருது. ஸோ இது தூரம்னால தான் நமக்கு அந்த பக்கம் காமிச்சிருக்கு. பழனி வழியாவோ இந்த வழியாவோ, பழனி வழியாக போனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நம்ம அந்த ரூட் ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம் கொடைக்கானலுக்கு. கொடைக்கானலுக்கு வேறு எந்த வழி இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வழியில் போயாச்சு. எஸ்கேப் ரூட்டில் ட்ரைவ் பண்ணுமா ஒரு நாள். நிறைய அந்த பக்கமே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த துப்பி பாறையெல்லாம் போகும் பார்த்தீங்களா, இந்த லேக் ஒன்று இருக்குமே கைஸ். இப்போ நம்ம நல்லா ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே 2 மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு, அங்கே தான் இறங்கி வந்திருக்கோம். இப்போ நல்லா கீழே இறங்குச்சு, மலையிலேருந்து பாதை கீழே இறங்குச்சு, திரும்பவும் இப்போ லைட்டாக மேலே ஏறுது பாருங்கள். ஸோ பள்ளத்தாக்கில் இறங்கி திரும்பவும் மலை மேலே ஏறுதுங்க. ஸோ இந்த ரூட்டு வந்து நிஜமாகவே ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன். நல்லா இருக்குது, ரோடு தான் சின்ன ரோடு தான், சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்குது ட்ராவல் பண்ணி போகிறது இந்த பக்கம். இவ்வளோ நேரம் கீழே இறங்கணும் மலையில், லைட்டாக ஏதோ ஒரு வேலிக்குள்ளே கீழே இறங்கிட்டு திருப்பவும் இப்போது மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். வித்தியாசமான பறவைகள் அந்த பக்கம் நிறையா பார்க்குறாங்க. நிறையா ஃபோட்டோஸ்லாம் இறங்கி எடுத்தோம். ஹேப்பன்மெண்டா இந்த பக்கம் 2 ரோடு பிரியுது, எப்படி போகணும் தெரியல நமக்கு. யாராச்சும் இருக்காங்களா கேட்டுட்டு போவோம். எந்த ரோடு பெரிய ரோடுன்னு தெரியலையே. ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனாச்சும் போட்டு வச்சுருக்காங்களா, ஊர் டைரக்ட் இந்த பக்கம் போகணும் அப்படின்னு போட்டாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே வந்து யாருக்கு டப்பி வழி கேட்குறது. ஐயா என்னங்க ஏன் ரோடு எப்படி போகுது, ரோடு இப்படி தானே போகுது கரெக்டாக. இங்கே மேப் என்ன மாறி வித்தியா, அந்த போட்டுக்கடா மேப். சூப்பரு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். தாண்டிக்குடி கொடைக்கானல் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. பன்றிமலை வந்து யூட்டன் 25 கிலோமீட்டர் பன்றிமலை. ஓகே ஃபைன். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இந்த பக்கம் போனால் வத்தலகுண்டு கீழே போயிடலாம். நம்ம இப்போ நேராக கொடைக்கானல் தான் போகிறோம். ஸோ இது வந்து வத்தலகுண்டு போடுறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட்னே சொல்லலாம். அது அம்மா தாண்டிக்குடி இப்படியாம்மா போனோம். ஆக்சுவலாக இது வந்து கொடைக்கானல் நார்மல் ரூட், வத்தலகுண்டு ஒரு ரூட். அது அப்படியா? கீழே போனால் காட்டு ரூட் வழியாக போகுமா? ஓ இது வேறு ரூட்டு, வத்தலகுண்டு போகிற வேறு ரூட்டு இது. சரிங்க. ஓ பண்ணக்காலில் இந்த பக்கம் தான் போகணும். தாண்டிக்குடி இப்படி தான் போகணும். சரிங்க, தேங்க்ஸ்க்கா, தேங்க்யூ. பஸ்ஸுக்கா வீட்டிங்க? சரிங்க ஓகேம்மா. சரி கைஸ், ஆக்சுவலாக இந்த பக்கம் வழி காமிச்சு பார்த்தீங்களா, அவங்க போனால் வத்தலகுண்டு ஈஸியாக போயிடலாமாங்க. இப்போ ஷார்ட் ரூட் வத்தலகுண்டு போகிறதுக்கு. எல்லாம் இங்கே தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க ஒர்க்கர்ஸு. பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து மிளகு செடியெல்லாம் இங்கே வளர்க்குறாங்க.
ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோங்க. மணி 1 மணி ஆச்சு. காலையில் 9 o'clock 9:30 கிளம்புனோமா, கரெக்டாக தெரியல. நம்ம எஸ்போசோ காரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா மலைகளில் ஏறிச்சு. ஏதோ ஒரு பஸ் இந்த பக்கம் வத்தலை கொண்டு போகுது, பண்ணக்காடுலேருந்து. பண்ணக்காடு கிடையாது, ஏதோ தாண்டி கூடி அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு இது மங்களம் கொம்பு இந்த ஊர் பேர். ஆனால் இப்போ தானே லைட்டாக எல்டிஇ வருது, டவரு. எல்டிஇ வந்தால் ஒன்றுமே வேலை செய்யாதே. எங்கேயாச்சும் தெரியாமல் காசை எடுக்காமல் வந்துட்டாங்க. ஏன் டீ சாப்பிட்லாம் பார்த்தா கூட முடியலை. இசேவை மையம் கூட இருக்குது, ஒரு ஏடிஎம் கூட காணாமடா. ஏடிஎம்மில் போனாங்கன்னா வெளியூர் தான் போவாங்களா அவங்கெல்லாம்? கொடைக்கானல் வத்தலூர் தான் போவாங்க உங்களுக்கு. என்னாச்சு வண்டி தாண்டி கூடி இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ தான் பண்ணுவாங்க. கேட்டா நாங்கள் தான் இந்த ஊர், எங்கள் ஊரில் அப்படி தான் இருப்போம் அப்படிம்பாங்க. ஸோ இன்னும் ஒரு கரெக்டாக 4 கிலோமீட்டருக்கு தாண்டிக்குடிக்கு. வரிசையாக ஊர் வந்துகிட்டே இருக்குது. மங்களாபுரம்ங்கிற ஊர் இது. ஊர் நிறையா இருக்குது, ஒரு ஏடிஎம் இல்லையே. நிறைய இடங்களில், ஊட்டியில் நிறைய இடங்களில் வந்து கேஷ் தாங்க கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. கேஷ் எப்பயுமே ரொம்ப வச்சுக்க மாட்டோம். ஒரு 2000 rupees மட்டும் வச்சுருந்தேன். எல்லாமே காலி ஆயிடுச்சு. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோட் ட்ரிப்பு, நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, உள்ளே போயிட்டு அந்த இடத்த பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம போனீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒவ்வொரு இடங்களில் போய் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம். நிறையா கிட்டத்தட்ட ஒட்டன்சத்திரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் வரையும் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். முக்கால்வாசி இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தாங்க. முக்கால் ஃபாரஸ்ட் ரூட்டுங்க. நேராக போனால் தாண்டிக்குடி 3 கிலோமீட்டர், கொடலங்காடு 2 கிலோமீட்டர். காமனூர் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொடைக்கானல் இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. 40 கிலோமீட்டர்னால போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிருங்க எப்படினாலும். வயசு அங்கே பாருங்கள், மலை மேலே மிஸ்ட்டு. அடுத்து நம்ம ஃபுல் டைமாக யூடியூப்பில் vlog பண்ணுறதுனால சரி டெய்லி vlogs மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஸோ நிறையா வந்துட்டு நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோரும் பண்ண போகிறோம். நிறையா ட்ரிப் போக போகிறோம். அதுக்கப்புறம் நிறையா ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தாண்டிக்குடி வந்துருச்சா? ஓகே, ஃபைனலி வி ரீச் தாண்டிக்குடி. பஸ்ஸு உரசிடும் போதுங்க. நேராக இன்னமும் நேராக 1 கிலோமீட்டர் போனால் 1 கிலோமீட்டர் கரெக்டாக அந்த முருகன் கோயிலுக்கு லெஃப்டில் போனால் கொடைக்கானல் 38 கிலோமீட்டர். இந்த பக்கம் போகணும் கொடைக்கானலுக்கு. நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஆஹா கேட்போம்மா.
அம்மா அம்மா முருகன் கோயில் எப்படிம்மா போகணும்? ஓகேம்மா ஓகேம்மா சார், தேங்க்ஸ்மா, தேங்க்யூ, நன்றி நன்றி. கார் ஓட்டுறதுலே கஷ்டமானது தெரியுமாங்க, சைடு பார்க்குறது தாங்க. ஆக்சுவலாக ஆக்சிலேட்டரு ஆட்டோமேட்டிக் ரொம்ப ஈஸி, மேனுவல் ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கியர் மாற்றுறது அதெல்லாம். பட் நம்ம இங்கிட்டு இருக்கு பாலமுருகன் கோயில், சைடு பார்க்குறது தான் காரில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது கஷ்டம். நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், கார் ஓட்ட கற்றுக்கிட்ட போது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சைடு பார்க்குறது, லெஃப்ட் சைடெலாம் பார்க்குறது. இப்போலாம் அசால்ட் ஆகி போச்சு. காஃபி போர்டா? காஃபி போர்டு முருகன் கோயில் இப்படி தானே இருக்கு? முருகன் கோயில். சரிங்க, சரிங்கம்மா, தேங்க்ஸ்மா. கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ரோடு இது எதுன்னு இருக்குது, வண்டி ஸ்கூட்டர் போகிற மாதிரி தான் இருக்குது, சின்னதா. முருகா இந்த பக்கம் என்னடா பயங்கரமாக வேலி பிடிச்சிருக்காங்க, உள்ளே யாரும் வரக்கூடாதுன்னா. காஃபி போர்டாமல் இது எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வரவங்க தான் போடுறது. அடுத்து இது கார் வந்துடும். அதில் கார் வந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. கார்லாம் வந்துட்டு கஷ்டம், ஒதுக்கவே முடியாது. சைடு வாய்ப்பே இல்லை ராசா, ரிவர்ஸ்லேயே போகணும், ரிவர்ஸ்லேயும் போக முடியாது அந்த பக்கம்லாம். என்ன பாதப்பா அது, ஆத்தாடி ஆத்தா. நிறைய பேர் நடந்து போகிறாங்கல்ல இந்த பக்கம், ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகிறாங்க. கோயிலுங்க மேலே தான் போகணுமா? பைக்கு தான் வருது, கார் அது வழியில். எங்கடா கோயிலங்கண்ணா? ரோடும் பாருங்கள், ரொம்ப சின்ன ரோடு, அப்படியே மேடு, நல்ல மேடு, நல்ல மேடு இது ஆக்சுவலாக. மை காட், நல்ல பள்ளத்தில் விட்டேன். என்ன லாரிலாம் நிற்குது? என்னடா அது, இவ்வளோ பெரிய வண்டி வந்திருக்கு. என்ன ஏற்றுறாங்களா மேலே ஏதாச்சும்? நல்லா மேட்டில் வர நிற்கிறேன், இறங்கிறாம. முருகன் கோயிலுக்கு எத்தனமா இருக்கு? சரிப்பா. முருகா ரோட கொஞ்சம் பெருசாக இருக்குப்பா. என்ன இன்னும் 1 கிலோமீட்டர் கட்டுது, அங்கேயே 1 கிலோமீட்டர் காமிச்சது. உங்களோட தோ கிலோமீட்டர் போயிட்டே இருக்கு. ஓகே, இந்த பக்கம் சின்ன பாதையெல்லாம் இருக்குது. வண்டி ரொம்ப மேலே ஏறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க, ஏன்னா நல்ல மேடு. அங்கே பாருங்கள், இது வந்து என்ன போட்டிருக்காங்க, ஃபார்ம்ஸ், ஸ்டேயிங் ஃபார்ம்ஸ். மேலே மிஸ்டுடா. வீடெல்லாம் கூட இருக்கீங்க. என்ன என் பக்கம் பல்லோண்ணே, கண்ணாடியை இறக்கணும். வர்றவங்க அந்த பக்கம் வர்றவங்க பண்ண மாட்டாங்க. இன்னும் கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் கட்டுதா? எத்தனை கிலோமீட்டர் கட்டுது பாரு? 500 மீட்டரா? ஏன்னா இங்கெல்லாம் 1 கிலோமீட்டர் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆன மாதிரியே இருக்குது. அங்கே பார்த்தியா செல்லாம் செம்ம மிஸ்ட்டு.
தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ் பாட்டி. நடந்து போகிறாங்கப்பா, இதுவும் நல்ல அனுபவமாக இருக்கும் மேட்டில் நடந்து போகிறதுனா. இப்போ வேலை பார்க்குறவங்களா? இவ்வளோ தூரம் வந்து எனக்கு பயமே இல்லை. ஆனால் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம வண்டி ஓட்டிடலாம், ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்கூட்டி வந்தாலே கஷ்டமாக இருக்குது. இதே காரில் வந்துச்சுன்னா கோயில் எங்கடா? இதுக்குள்ளையா கோயில்? ஆமாம், இதுக்குள்ளே தான் காட்டுது. இங்கே கார் உள்ளே கொண்டு போகலாமா? என்னடா இது செல்லாம், இப்போ வீடை பாரு எப்படி இடிஞ்சு போன வீடு மாதிரிலாம் இருக்குடா. இடிஞ்சு போனால் உடனே பேய் வீடு அவங்களுக்கு இதாக இருக்குப்பா கோயில். எத்தனை கார் நிற்கிது பாரு இங்கே. நல்ல வேலை எந்த கார் நம்ம வர இறங்கலை, காப்பாற்றோம். இப்போ தான் ஒரு கார் இறங்குது, ஊரம் காப்பாற்றோம். தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படிப்பட்ட காடு பாருங்கள். இது இங்கெல்லாம் வந்து நைட்டு ஸ்டே பண்ணலாம், அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்டேயிங் இடம்லாம் இருக்கான்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு. நல்ல ஒரு காட்டுக்குள்ளே இருக்குங்க. பலாப்பழம் தூக்குதான் மரமாடா. ஆமாம், லாஸ்ட் டைம் வந்தப்போ சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அங்கேயும் அப்புறம் மேலே வந்து கொடைக்கானல் மேலே வில்பட்டின்னு ஒரு கோயில் இருக்கான், முருகன் கோயில், அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இது மாங்காய் தான்டா, மாங்காய் மரமா இது? மாங்காய் மரம் ஃபுல்லாக மாங்காய் மேலே இருக்கும் பாரு, தொங்குது பாரு, மாங்காய் தொங்குது பாரு மேலே. செருப்பு ஓரத்தில் போட்டு வைப்பா. கோயில் சூப்பராக இருக்குங்க. சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஒரு முருகன் கோயிலுங்க. ஸ்ரீ பாலமுருகன் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயில் தாண்டிக்குடி. சூப்பராக இருக்கும் கோயில். வாங்க உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன். இந்த இடத்த அழகான கோயில். ஸோ இங்கே வந்தால் தங்குறதுக்கு வந்து இங்கே முடியாதுங்க. கோயிலெலாம் ஈவினிங் டைமுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஸ்டே பண்ணுறதா இருந்துச்சுன்னா தாண்டிக்குடி இல்லைன்னா பக்கத்தில் வேங்க ஸ்டே பண்ணிக்கலாம். நிறைய இடங்கள் இருக்குது. கொடைக்கானல் கூட போயிட்டு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இங்கே வரலாம். இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள். அந்த பக்கம் செருப்பு போடாமல் வந்திருக்கோம், முன்னாடி லைட்டாக குத்துது. அங்கேருந்து அழகாக தெரியுது பாருங்கள் வேலிஸில் ஊரெல்லாம். கோயிலில் போய்ட்டு வெளியே வந்தாச்சுங்க. Do not touch. அண்ணா பண்ணக்காடு இப்போ தானே போனோம். சரி, ஒரே காடாக தான் இருக்குது. இதில் எங்கே பண்ணக்காட்டு இருக்குது? ஸோ தாண்டிக்குடி வந்துவிட்டோம். தாண்டிக்குடியிலேருந்து இப்போ நம்ம பண்ணக்காடு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். கொடைக்கானல் பல தடவை போய் நமக்கே சலிப்பாயிருச்சு. பட் இந்த ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்ம வந்திருக்கோம் ஆக்சுவலாக. நம்ம 2 நாளாக உங்களுக்கு போகிறதுக்கு பார்த்து ஏற்ற மாதிரி வண்டி வந்தால் வழி விட்றீங்க.
நம்ம போனால் வழி விட்டாப்ல. நன்றி நன்றி ஐயா. கிளைமேட் வந்து ரொம்ப நார்மலாக தாங்க இருக்குது. ஸோ கீழே பண்ணக்காடு வரைக்கும் கிளைமேட் ரொம்ப குளிராதும்பாங்க. பண்ணக்காடே வந்து நார்மலாக, பண்ணக்காடு தாண்டினதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கூலிங் நல்லாயிருக்கும். நாங்கள் முன்னாடி கொடைக்கானலுக்கு வருவோம், மதுரையிலேருந்து வருவோம். ஸோ அப்போது இந்த பண்ணக்காடில் நைட்டு எப்போ 24 hours கடை இருக்கும், டீ கடை இருக்கும். நைட்டு வந்தால் கூட அங்கே டீ கடை இருக்கும், நின்று டீ சாப்பிட்டு பொறுமையாக போவோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு டவரே இல்லைங்க எனக்கு. மொபைல் டவர் வந்து அந்த மலை ஏற ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் வரைக்கும் டவர் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் கூடவே சொல்லலாம், ஒரு 3 hours 4 hours மொபைல் நெட்வொர்க்கே இல்லைங்க. தாண்டிக்குடிக்கு பஸ்ஸெல்லாம் இருக்குங்க. ஆனால் முருகன் கோயில் போகிறதுக்கு நீங்கள் நடந்து தான் போகணும். அங்கேருந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஆட்டோ கூட இருக்குமா தெரியல அந்த ஊரில், தாண்டிக்குடியில் நான் பார்க்கல சரியாக. ஸோ நீங்கள் நடந்து போங்க, கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டரு நல்லா மேட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். சரி, ஒட்டன்சத்திரத்துலேருந்து கொடைக்கானல் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 hours 4.5 hours 5 hours ஆகுங்க. ஆனால் அந்த ட்ராவல் பண்ணி வர அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட் ரோடு, ஹில் ரோடு சூப்பராக இருக்கும். அனுபவம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டினியூஸாக ஒரு 110 கிலோமீட்ரு நீங்கள் ஹில்ஸ்லேயே ட்ராவல் பண்ணி போகிறது எப்படி இருக்கும் பார்த்துங்க. அந்தளவு நல்லாயிருக்கும். பண்ணக்காடுங்கிற ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. இதுதான் பண்ணக்காடு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடைக்கானல் போகிற அந்த மெயின் ரோட்டை பிடிச்சிடலாங்க. கரெக்டாக இன்னும் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு 30 கிலோமீட்டர். பண்ணக்காடுங்கிற ஊருக்கு தான். இப்போ தான் மொபைல் நெட்வொர்க்கு எடுக்குது, இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஐயா இவ்வளோ ஒரு பள்ளத்தில் இருக்குது. ஏன்டாச்சுன்னா சொன்னே இங்கே தானே ஒரு ஏடிஎம் சென்டர் பார்க்குறேன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், ஒட்டன்சத்திரத்துக்கு அப்புறம். செம்ம மேடுடா அது. நல்ல மேடு. அது 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஏறுற பஸ்ஸு. அதுக்கு பேர் நம்ம காரு. ஆனால் இந்த ரூட்டில் நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, ஒட்டன்சத்திரம் டு கொடைக்கானல் ரூட்டு, ரொம்ப பொறுமை வேணுங்க கார் ஓட்டுறதுக்கு. ரொம்ப டைம் ஆகும் வர்றதுக்கு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கொடைக்கானல் வர்றதுக்கு. வாழைகிரி மை காட். பண்ணக்காடு நல்லா பெரிய ஊராக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக பண்ணக்காடு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போக மாட்டோம். கொடைக்கானல் போகும்போது மெயின் ரோட்டில் பார்த்துட்டு போவோம். ஸோ அது வந்து அந்த உள்ளே வந்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல பெரிய ஊரே இருக்குங்க. நிறையா மக்கள் அங்கே வெயிட் பண்ணுவாங்க பஸ்ஸுக்கு, நான் பார்ப்பேன். ஏப்பா ஒரு மாதிரி கண்டினியூஸாக நம்ம இந்த பக்கம் ட்ராவல் பண்ணி நம்ம சின்ன பாதையாக ரொம்ப லாங்காக போனால் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க.
ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் வந்தால் குறுக்கமாக யானை காட்டெருமை அப்படி வந்தால் வச்சும் போர் அடிக்காமல் இருக்கும். எதுவுமே வரலையா, ஒரு த்ரில்லிங்கே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஒட்டன்சத்திரம் டு இப்போ கொடைக்கானல் ரூட்டில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ பண்ணக்காடு ஊத்து வரைக்கும் அந்த ரோடு வரும், அந்த மெயின் ரோடு வரும். ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இல்லைங்க கிளைமேட்டு நார்மலாக தான். ஒரு சில இடங்களில் லைட்டாக கூலிங்காக இருந்தது, ஒரு சில இடங்களில் நார்மலாக தான் இருந்தது. ஆனால் ரோடை பொறுத்த வரைக்கும் ரோடு சூப்பர், குறை சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் ரோடு மோசமாக இருந்தாலும் முக்கால்வாசி இடங்களில் ரோடு சூப்பராக இருந்தது. சின்ன ரோடாக இருந்தாலும் ரொம்ப அமைதியாக அந்தளவு ஆள் நடமாட்டமே வண்டி நடமாட்டமே இல்லாமல், வண்டியே இல்லாமல் சூப்பராக ட்ராவல் பண்ணி வந்தோம். செம்ம அனுபவமாக இருந்தது. இந்த ரூட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி வரேன் நான். ஆக்சுவலி இந்த பக்கம் வரோம், கொடைக்கானல் நீங்கள் வரும்போது, கொடைக்கானல் ஏறும்போதும் வதன் வழியாக பார்க்கலாம். நீங்கள் தாண்டிக்குடின்னு போட்டிருக்கோம் போர்டு, அப்புறம் பண்ணக்காடுன்னு போட்டிருக்கோம். ஸோ நீ அந்த பக்கம் போனால் கூட அந்த ரோடு போய் அப்படி நம்ம ஒட்டன்சத்திரம் வழியாக போயிடலாம். கைஸ் பாருங்கள், ஃபைனலாக நம்ம கொடைக்கானலோட மெயின் ஆன ரோடுக்கு வந்தாச்சுங்க. கொடைக்கானல் 27 கிலோமீட்டர், பண்ணக்காடு 3.6 கிலோமீட்டர்ஸ். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் கொடைக்கானல். விவேகானந்தா வித்யாலயா. அசல் நைட்டு கொடைக்கானல் தங்கலாமா சொல்லலாம்? வேணாம்மா? ஏன்டா, ஹில் ஸ்டேஷன் உனக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா? எல்லா இடம் பார்த்தாச்சு நம்ம. ஸோ பையனுக்கு போர் அடிக்கிறான் கொடைக்கானல் தங்குறதுல. கொடைக்கானல் மேலே பார்த்துட்டு அப்படியே திரும்பி மதுரைக்கு போயிடலாம்ப்பா அப்படிங்கிறியான்.